அன்புக்குரியவர்களே, யூசுப் நபி அவர்கள் எகிப்திலே அமைச்சருடைய இல்லத்திலே பணியாளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அமைச்சருடைய மனைவி யூசுப்பை அடைய வேண்டும் என்று திட்டமிட்டு விடுகிறாள். ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, யாரும் இல்லாத டயத்துல கதவெல்லாம் மூடிட்டு யூசுப் நபியை கூப்பிடுறா, நீங்க வந்துரு, நம்ம 2 பேரும் உல்லாசமாக இருக்கலாம்ட்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் காப்பாற்றுவானாக, இறைவன் எனக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான், நான் அந்த மாதிரி அக்கிரமமான காரியத்தை செய்யலாமா? இன்னஹு லா யுஹிப்புல் லாலிமூன், அக்கிரமம் செய்கின்றவர்கள் ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்துல 3 செய்திய இறைவன் இங்க சுட்டி காட்டுறாங்க. ஒன்று, வாய்ப்பு வசதி எல்லாம் இருந்தும் கூட, சந்தர்ப்பம் சூழ்நிலை அமைந்தும் கூட இறைவனுக்கு மாற்றமான செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல யூசுப் நபி அவர்கள் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அவங்க சில பேர் இப்படி கூட நீங்க சொல்லலாம், ஏங்க நானா போனேன், அவளா அழைச்சா, அதனால தான் நான் போனேன் அப்படின்னு இன்னைக்கு தவறு செய்கின்றவர்கள்லாம் அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். ஆனா யூசுப் நபிக்கு அந்த வாய்ப்பு வலிய வந்தும் கூட அவங்க மறுத்தாங்க அப்படின்னா அதுக்கு 3 காரணங்க. ஒன்று, அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடினாங்க. அதுல எப்படி தப்பிச்சாங்க நீங்க பார்க்கணும். அதுக்கு என்னன்னா, மாதல்லா, இறைவன் என்னை காப்பாற்றுவானாக அப்படின்னாங்க. இது ஒண்ணு. 2வது, இறைவனுக்கு நன்றியுள்ள அடியாராக திகழ்ந்தார்கள். ஏன்னா இறைவன் எனக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றான், மிக சிறந்த கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான், நான் இந்த கண்ணியத்திற்கு புறம்பாக இழிவான காரியத்தை செய்யலாமா அப்படின்னு சொன்னாங்க. இது 2. 3வது, இது உரிமை பறிப்பு என்பது ஒரு அக்கிரமம், தன் மீது அக்கிரமம், தன்னுடைய எஜமான் அதாவது அந்த அமைச்சருக்கும் இவர் துரோகம் செய்ததாக ஆகிவிடும், எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுக்கு புறமான காரியம் செய்ததாக ஆகிவிடும். ஆக அப்படிப்பட்ட அக்கிரமத்தை நான் எப்படி செய்வேன், அப்படிப்பட்ட கொடுமையை நான் எப்படி செய்வேன்? ஏன்னா யாரெல்லாம் அக்கிரமம் செய்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அப்படின்னு யூசுப் நபி சொன்னாங்க. அவங்க சொன்னதை இறைவன் அப்படியே திருக்குர்ஆனுடைய 12வது அத்தியாயத்திலே பதிவு செய்திருக்கின்றார். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, ஆக ஷைத்தானுடைய தூண்டுதல் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதாக இறைவன்கிட்ட பாதுகாப்பு தேட வேண்டும். 2வதாக இறைவன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அருக்குடைகளை கொடுத்திருக்கிறான் என்பதை சில நிமிடமாவது நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். 3வதாக, எந்த காலத்திலும் நான் பிறருடைய உரிமையை பறிக்க மாட்டேன், எனக்கோ மற்றவருக்கோ அக்கிரமம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதிப்பாடை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக நாம் தீமையிலிருந்து நம்மை நாமே தற்காத்து கொள்ள முடியும். இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை புரிவானாக. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.